எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு மகாபாரதத்தோட ஒரு மிக முக்கியமான மறக்கவே முடியாத ஒருத்தரை பத்தி பார்க்க போறோம். அது வேற யாரும் இல்ல, அரசி திரௌபதி தான். வாங்க இந்த ஒரு வரியோட ஆரம்பிக்கலாம். அவங்களோட நினைவே பாவத்தை போக்கும்னு சொல்லப்படுற 5 பெண்கள்ல திரௌபதியும் ஒருத்தர். இதுவே அவங்களோட முக்கியத்துவத்தை சொல்ல போதுமானது இல்லையா? ஆமா, இந்த 5 பேரை தான் பஞ்சகன்யா அப்படின்னு சொல்றாங்க. அகலிகை, திரௌபதி, சீதை, தாரை, மண்டோதரின்னு இவங்க 5 பேரும் கற்புக்கும் பக்திக்கும் ஒரு பெரிய உதாரணமா நம்ம இதிகாசங்கள்ல போற்றப்படுறாங்க. ஆனா திரௌபதியோட கதை மத்தவங்க மாதிரி ஒரு சாதாரண பிறப்புல ஆரம்பிக்கல. உண்மைய சொல்லணும்னா அவங்க பிறக்கவே இல்ல. ஆமா, அவங்க ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காகவே உருவாக்கப்பட்டாங்க. எல்லாம் தொடங்குனது துருபத மன்னனோட பழிவாங்கும் ஆசையில தான். தனக்கு எதிரியான துரோணரை எப்படியாவது பழிவாங்கணும்னு அவர் ஒரு பிரம்மாண்டமான யாகம், அதாவது ஒரு நெருப்பு வேள்வியை நடத்துறார். அப்பா, அந்த யாகத்திலிருந்து 2 பேர் வெளிவராங்க. முதல்ல துரோணரை கொல்ல பிறந்த திருஷ்டத்யும்னன், அப்புறம் தெய்வீக அருளும் சொல்ல முடியாத அழகும் கொண்ட திரௌபதி. சரி, அவங்க இப்போ திருமண வயதை அடைஞ்சிட்டாங்க. அவங்களோட கல்யாணம் எப்படி நடந்தது தெரியுமா? ஒரு பெரிய புகழ்பெற்ற போட்டியை வச்சுதான் முடிவு பண்ணாங்க. வந்திருந்த இளவரசர்கள், மன்னர்கள் எல்லாராலையும் அந்த போட்டியில ஜெயிக்க முடியல. ஆனா ஒரு ஏழை பிராமணர் வேஷத்துல இருந்த ஒருத்தர் மட்டும், அதாவது நம்ம அர்ஜுனன், தண்ணீர்ல இருந்த பிரதிபலிப்பம் மட்டும் பார்த்து தங்க மீனோட கண்ணை சரியா குறிபார்த்து அடிச்சு போட்டியில ஜெயிச்சு திரௌபதிய மணக்கிற உரிமையை பெற்றார். ஒரு நிமிஷம், அர்ஜுனன் தானே ஜெயிச்சாரு? அப்புறம் எப்படி திரௌபதி 5 பாண்டவர்களுக்கு மனைவியானாங்க? இதுதான் அவங்க கதையில ரொம்பவே சுவாரஸ்யமான, அதே சமயம் கொஞ்சம் சிக்கலான ஒரு பகுதி. வாங்க அதை பத்தி விரிவா பார்க்கலாம். இதுக்கு வியாச மகரிஷி 2 முக்கியமான காரணங்களை சொல்றாரு. ஒன்னு, அவங்க அம்மா குந்தி அவங்க கொண்டு வந்தது என்னன்னு தெரியாம 5 பேரும் பகிர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டாங்க. தாயோட வார்த்தையை மீற முடியாது. இன்னொன்னு, இது ஒரு முற்பிறவி வரம். பாருங்க அந்த வரம் எப்படி நிறைவேறி இருக்குன்னு. திரௌபதி போன ஜென்மத்துல தனக்கு வரப்போற கணவருக்கு 5 சிறந்த குணங்கள் இருக்கணும்னு சிவபெருமான் கிட்ட கேட்டிருந்தாங்க. தர்மத்துக்காக யுதிஷ்டிரர், வலிமைக்கு பீமன், வீரத்துக்கு அர்ஜுனன், அழகுக்கு நகுலன், சகாதேவன்னு அந்த 5 குணங்களும் 5 பாண்டவர்கள் கிட்டையும் கச்சிதமா பொருந்தி போச்சு. இப்படி திரௌபதியோட வாழ்க்கை ஒரு ராணியா தர்ம வழியில போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா அவங்க சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. அவங்களோட பங்காளிகளான கௌரவர்களோட பொறாமை ஒரு பெரிய சோதனைக்கு வழிவகுத்தது. ஒரு சதிவலையில சிக்கி யுதிஷ்டிரர் பகடையாட சம்மதிக்கிறாரு. அதுல முதல்ல ராஜ்யத்தை இழக்கிறாரு, அப்புறம் தங்களோட செல்வம், அப்புறம் தன்னோட 4 தம்பிகளையும் பந்தயம் வச்சு தோத்துறாரு. கடைசியில தன்னையே அடிமையாக்கி அதோட நிக்காம திரௌபதியையும் பந்தயம் வச்சு இழந்துடுறாரு. அதுக்கப்புறம் நடந்ததுதான் மகாபாரதத்தோட மிக கொடூரமான ஒரு அத்தியாயம். கௌரவ இளவரசன் துஷ்சாதனன் திரௌபதிய அரச சபைக்கு வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்து அங்க இருந்த பெரியவங்க எல்லாரும் மௌனமா பாத்துக்கிட்டு இருக்க எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்துறான். துஷாதன அவளோட புடவையை உருவ முயற்சி பண்ணும்போது அவளுக்கு உதவி செய்ய யாருமே முன் வரல. அந்த முழுமையான கையர் நிலையில அவ தன் தெய்வீக பாதுகாவலரான கிருஷ்ணரை மனமுருகி வேண்டிக்கிறா. கோவிந்தா, கிருஷ்ணா, என்னை காப்பாத்து. அப்போ ஒரு அற்புதம் நடந்துச்சு. துச்சாதனன் அவளோட புடவைய இழுக்க இழுக்க அது வளர்ந்துகிட்டே போச்சு. புடவை வந்துகிட்டே இருந்துச்சு. கடைசியில துச்சாதனன் இழுத்து இழுத்தே சோர்ந்து போய் கீழே விழுந்துட்டான். சோ இந்த ஒரு நிகழ்வு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது கடவுளே நேரடியா வந்து தூய்மையானவங்கள காப்பாத்துவாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய சாட்சியா அமைஞ்சது. இது திரௌபதியோட கற்புக்கும் அவங்களோட தர்மத்துக்கும் கிடைச்ச ஒரு தெய்வீக அங்கீகாரம். இந்த ஒரு அவமானம்தான் பாண்டவர்கள் 13 வருஷம் வனவாசம் போறதுக்கும் கடைசியில அந்த மாபெரும் குருக்ஷேத்திர போர் நடக்கிறதுக்கும் மூல காரணமா இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, அந்த 13 வருஷ வனவாசத்துல எவ்ளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. போர்ல தன்னோட 5 பிள்ளைங்களையும் இழந்துட்டாங்க. இவ்ளோ நடந்தும் அவங்க தர்மத்திலிருந்து கொஞ்சம் கூட விலகல. கடைசியில தான் பிள்ளைங்களை கொன்ன அஸ்வத்தாமனை கூட மன்னிச்சு ஒரு அரசியோட மாண்பை நிலைநாட்டினாங்க. சரி, இப்போ ஒரு கேள்வி. ஆயிரக்கணக்கான வருஷங்களான பிறகும் திரௌபதியோட கதை ஏன் இன்னைக்கும் லட்சக்கணக்கான மக்களுக்கு, குறிப்பா பெண்களுக்கு ஒரு பெரிய உத்வேகமா இருக்கு? அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு, அவங்க திருமணம் ஒரு தெய்வீக சங்கல்பம். 2வது, 5 கணவர்களையும் சமமா பாவித்து தன்னோட தர்மத்தை எப்பவும் கடைபிடிச்சாங்க. 3வது, கிருஷ்ணரோட அந்த அற்புதம் கடவுள் எப்பவும் தூய்மையானவங்களை கைவிட மாட்டார்னு காட்டுச்சு. கடைசியா, அநீதியை எதிர்த்து தைரியமா குரல் கொடுத்த அவங்களோட மன வலிமை.
திரௌபதியோட வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, உண்மையான தர்மங்கிறது நமக்கு வர்ற சூழ்நிலைகளை பொறுத்து இல்ல. எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் நாம உண்மையையும் தர்மத்தையும் எவ்வளவு உறுதியா பிடிச்சுக்கிட்டு இருக்கோங்கிறதுல தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம வாழ்க்கையில வர்ற சோதனைகளை தாண்டி தர்ம வழியில நிக்கிறது எவ்வளவு முக்கியம்?